2016ல வெளியான தி ட்ரெயின் டு புசான் என்ற ஜாம்பி கொரியன் மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜாம்பி மூவினா என்னடா? ஜாம்பி வரும், கடிக்கும், ஜாம்பியா மாறுவாங்க, கடைசியில எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் படமா இருக்குன்னு நினைப்பீங்களா? அது தப்பு. இந்த படம் பூராவே கொஞ்சம் கூட பரபரப்பு குறையாமையே நம்மளை பார்க்க வைப்பாங்க இந்த படத்தை. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நம்ம தல டானும் நடிச்சிருக்காப்புல, டான்லி. படம் பூராவே ஜாம்பிங்களை சும்மா பந்தாடுவாரு. சர்வங்க ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டோல்கேட்ல ஒரு லோடு வண்டி வந்து நிக்குது. சாரி சார், இந்த பக்கம் நீங்க போக முடியாது, க்ளோஸ்டா இருக்கு, நாங்க வேலை செய்யற ஆஃபீஸர் சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்ட சின்னதா ஒரு லீக்கேஜ் ஆயிருக்கு, கெமிக்கல் லீக்கேஜ், அதனால இங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க, வேற சைடா போங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்தாலும் என்ன எல்லோட அது காலங்காத்தால எனக்குன்னே வந்து தொலைதுங்க இந்த மாதிரி நினைச்சோம் நாங்க வேலை செய்யறவங்க. அப்படியே அவங்க எல்லாம் திட்டினா வண்டி எடுத்துன்னு போய் இருக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பாக்கலன்னு அப்படி குனிஞ்சா வண்டி அதே போய் மோதிடுது. என்னத்தடா மோதணும்னு கொஞ்சம் தூரம் போய் நிறுத்திட்டு இறங்கி பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மானை இடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அந்த ஆளு. அதை பார்த்துட்டு ஒரு ஏழரை முடிஞ்ச இன்னொரு ஏழரைடா அப்படின்னு இருந்தாலும் நினைச்சேன். வண்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மானை எழுந்து நிக்குது, கண்ணு ஒயிட்டா இருக்குது. இப்பதான் இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு கம்பெனில ஃபண்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கிறதுனால அவன் பாஸ் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். நான் ஏதாவது பண்ணுவா சார், ரொம்ப ரிஸ்கா போயிட்டு அப்படின்னு கேட்கிறப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சுயநலவாதி, தான் உண்டு தாழ் உண்டு இருக்காரு, யாரை பத்தியுமே கவலைப்படாத டைப். ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாப்புல, அவங்க கூட வந்து கேட்கறான், சார் ரொம்ப ரிஸ்கா போயிட்டு இருக்காது, நான் பண்ணலாமான்னு கேட்கறான். இவன் வந்து இருந்துகிட்டு நீ ஒன்றும் பண்ணிட்டா இல்லை, நான் சொல்றேன் என்ன பண்ண என்ன பண்ணக்கூடாதுன்னு, இப்போ போன்றான். ரொம்ப கெத்தா ஃபீல் பண்றது சொல்லிட்டு தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் தான். தெரிஞ்சிருக்காங்க போல. இப்போ இன்னைக்கு நம்ம பொண்ணோட பிறந்த நாள், வாழ்த்து சொன்னியா, என்னை பார்க்க இப்போ கூட்டு வர முடியுமான்னு கேட்டா சரி நான் ட்ரை பண்றேன்னு போனை வச்சுட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கதவு திறக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா பொண்ணு போறவைய போத்தின்னு அம்மா கூட பேசிட்டு இருக்கான். அப்பா வந்தோன்னு புறவையை எடுத்துட்டு நல்ல புள்ளியாட்டம் உட்காந்துட்டு இருக்கா பொண்ணு. உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், பேச வேண்டியது தானே, ஏன் வச்சுட்டேன்னு கேட்டா இல்ல நான் பேசி முடிச்சுட்டேன்னு சொல்றான் பொண்ணு. நான் பர்த்டே அவனை மறந்துட்டேன்னு நினச்சி தானே கோவப்பட்டு இருக்கேன், உன் பர்த்டே நான் எல்லாம் மறக்கல, உன் கிஃப்ட் வேண்டியதுக்கு இருந்தா பாருன்னு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாகிற பொண்ணு. என்னன்னு கேட்டால் இந்த சைட் திரும்பி பார்க்குற, திரும்பி பார்த்தா அதே கிஃப்ட் போன வருஷம் பிறந்த நாளுக்கும் கொடுத்துருக்காப்புல இவரு. இந்த வருஷமாவது எங்கள் அம்மாவை பார்க்கணும், போனோம் கூட்டு போங்கன்னு கேட்குறா. ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குமா, கஷ்டமா போகிறதுன்னு சொல்கிறேன் பொண்ணுக்கிட்ட. அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பாக போகணும், நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, என்னையாவது அனுப்பி வைங்க நடம் பிடிக்கிறா பொண்ணு. அம்மாவும் சொல்கிறாங்க, நீயும் பொண்ணாட்டியும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க, உங்களுக்காக இல்லைனாலும் பொண்ணுக்காக முயற்சி பண்ணுங்கன்றாங்க அம்மா. அது மட்டும் இல்லை, இவங்களோட பொண்ணு ஆனுவல் டேல ஒரு பாட்டு பாடியிருப்பா, அதை வீடியோவில் பார்க்குறோம். இப்போ அந்த பொண்ணு பாடுறப்ப இவங்க வந்து போயிருக்க வேண்டியது, ஆனால் போகாமல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வேற எங்கேயும் போயிட்டோம். குழந்தை அந்த இடத்துல நல்லா தான் பாட்டு பாடிட்டு இருந்திருக்கா, திடீர்னு நிறுத்திட்டா, என்னன்னு தெரியல. எல்லாரும் நல்லதானே பாடிட்டு இருந்தா, பாடுமான்னு கேட்குற குழந்தை யாரையோ தேடிட்டு இருக்கா. கட் பண்ண நம்ம ஹீரோவும் அவங்களோட பொண்ணும் பூசானுக்கு கிளம்பிட்டாங்க. கார்ல போயிட்டு இருக்காங்க, ட்ரெயின் புக் பண்ணிட்டு. கார்ல போயிட்டு இருக்கப்ப குட்டி குழந்தை ஃபோன் பண்ணி சொல்லுது அம்மா கிட்ட, அம்மா நாங்கள் வந்துட்டு இருக்கோம்மான்னு. திடீர்னு ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகி போகுது. ஊர்ல எது பெரிய பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. இவங்க ட்ரெயினுக்கு வந்துடுறாங்க. ட்ரெயின்ல ஒரு பேஸ்பால் டீம் வருதுங்க, கூட ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் மேல கிரஷ், ஆனா அவன் பெருசா இந்த பொண்ணு கண்டுக்கிறது இல்ல. நானும் பின்னாடி சுத்திட்டே இருக்கேன், என்னடா கண்டுக்க மாட்டேங்கிறன்னு ஒரு பையன் கிட்ட பேசுறான். இவனை நம்ம பேஸ்பால் பிளேயர்னு கூப்பிடலாம். ட்ரெயின் கிளம்ப போற நேரத்துல உடம்பு பூரா காயத்தோட ஒரு பொண்ணு ட்ரெயினுக்குள்ள ஏறா. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அப்நார்மலா ஒன்று நடக்குதுன்னு தெரியுது, ஆனா கண்டுக்காம ட்ரெயின் எடுத்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோட பொண்ணு மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. அது அப்பா கிட்ட சொல்லன்னு திரும்பி பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அந்த பையன். ட்ரெயின் கிளம்பிச்சு, ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள உடம்பு பூரா காயத்தோட ஒரு பொண்ணு வந்தால அவ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா. அவ உடம்புல இருக்கிற கால அவளே ஒரு கயிறை வச்சு கடி இருக்குமா கட்டுறா. உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் பச்சை கலர்ல மாறுது, ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அங்க 2 3 பேர் நின்று பேசுறதை பார்த்துட்டு நம்ம குட்டி பொண்ணும் போய் பாக்குறா. அங்க பார்க்கறதுக்கு பிச்சைக்காரமா இருக்கான், தெரியாம ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டு இருக்கான். வெளியில எல்லாம் செத்துட்டு இருக்காங்க என்ற மாதிரி வளர்றான். இன்னொரு பக்கம் வந்து வித்தியாசமா இருக்கிற பொண்ணை காமிக்கிறாங்க, ஏடா கூடமா நடந்துட்டு வர ட்ரெயின்ல. நம்ம கேங்ஸ்டர் டான காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி பாத்ரூம்ல இருக்காரு, நீ அந்த சைடு இருக்கிற பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கோமான்னு சொல்லி குழந்தைய அனுப்பி விட்டுற அந்த சைடு. இந்த காயம்பட்ட பொண்ணு வலிப்பு வந்த மாதிரி திடீர்னு கீழே போய் இழுத்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ட்ரெயின்ல வேலை செய்யற இந்த பக்கம் டிவில ஒரு நியூஸ் காட்டுறாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் தாக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் இறந்திருக்காங்க, மிலிட்டரி ஃபோர்ஸ் வச்சு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நியூஸ்ல. அந்த நியூஸை பார்த்து பயந்துட்டு ஹீரோ குட்டி பொண்ணை பார்த்து தேட ஆரம்பிக்கிறோம். இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணை காப்பாற்ற ஒருத்தங்க வேலை செஞ்சிருக்காங்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களே போட்டு கடிக்கிறான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு. கூடவே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ அவசர அவசரமா குட்டி பொண்ணு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம தலை நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் குழந்தையும் அந்த பக்கம் கீழே இருக்கிற டோர்ல மாட்டிக்கிறாங்க. நம்ம தலையோட ஒய்ஃப் எப்படியா சொல்றாங்க, போய் எப்படியா அவங்கள காப்பாத்துங்கன்னு. ஒரு வழியா சண்டை போட்டு அவரும் காப்பாத்திடுறாரு. ஹீரோவும் அவர் கூட இருக்கிற மொத்த பாதிக்கப்படாதவங்களும் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல செப்பரேட்டா வந்துடுறாங்க. அங்க டோர் எப்படி லாக் பண்ணணும்னு தலை கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அதுங்களுக்கு டோர் எப்படி ஓபன் பண்ணணும்னால தெரியல, அட்டாக் பண்ண மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே நம்ம தலையோட ஒய்ஃப் தண்ணியை தெளிச்சு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த டோர் மேல. நம்ம தலையோட
ஜாம்பியோட ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின்ல எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நிலைமை நம்ம கையில தான் இருக்குன்னு அப்படின்னு ஏதோ நல்ல விதமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. என் பேத்திய ஒழுங்கா பாத்துக்கோப்பா. உன் மனைவியோட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசி. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறேன்னு கேட்கறப்போ அவங்களும் தாக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அந்த ட்ரெயின்ல இந்த எட்டி பார்த்தா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்த்து கடிச்சு குதறி ரணகலம் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்ல சேனல்ல எல்லாத்தையும் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஊரு ஃபுல்லா சும்மா ரத்த கிளறியா இருக்குது அந்த நோயினால. நம்ம ஹீரோ பொண்ணு அப்படி உட்கார வைக்கிறாரு. கூடவே ஒரு அக்கா தங்கச்சியான வயசான 2 பேர் இருக்காங்க. அங்க ஒருத்தங்களுக்கு தான் உட்கார இடம் கிடைக்குது. இன்னொருத்தவங்க நின்றுட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம குட்டி பொண்ணு அவங்களுக்கு கால் வலிக்குமே எழுந்துச்சு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஏன் இப்படி அதெல்லாம் பண்ற, முதல்ல நம்மளை பார்த்துக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பத்தி யோசிக்கணும்னு சுயநலமா பேசிட்டு இருக்கான் தன் பொண்ணு கிட்ட. கூட அந்த குட்டி பொண்ணு தான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தெரியாது அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ட்ரெயின்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டேன், அடுத்த ஸ்டேஷன்ல மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம அங்க சேஃபா தான் இருக்கலாம், யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம தலை பொண்ணு கிட்ட உங்க அப்பா என்னமா வேலை பார்க்குறான்னு கேட்குறப்போ ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு அங்கிள் அப்படின்றான் பொண்ணு கூட. மக்களோட ரத்தத்தை உரையிற வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு மக்களை பேசி சிரிக்கிறாரு நம்ம ஹீரோ. குழந்தைகிட்ட எப்படியா பேச தெரியாத என் பொண்டாட்டி கேட்கறா. பரவாயில்லன்ட்டு எல்லாரும் நினைக்கிறது தானே சொல்றாரு அப்படின்னு நம்ம பொண்ணு சொல்றா. இப்போ ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்டா, என்னையும் பொண்ணையும் காப்பாற்ற சீக்கிரமா வாங்க நீயும் உங்க ஆளுங்களும்ன்றான். அந்த ஃப்ரெண்டு பள்ளி வந்துக்குன்னு சரி ஓகேடா, நார்மலா எல்லாரும் போற வழி இல்லாம குறுக்கு வழி ஒன்று இருக்கும், அந்த வழியா வந்துடுங்க போயிடலான்றான். இப்போ இவ்வளவு நேரம் பேசி அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் தான் இல்ல, அவன் எல்லாத்தையும் கேட்டுறான். ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துருதுங்க, எல்லாரும் பைக்ல இறங்கி போயிட்டு இருந்தா அங்க ஒரு சைக்கோ இருக்கான். அவன் அந்த ட்ரெயினோட இன்ஜின் டிரைவர் கிட்ட எப்படியாவது நான் மட்டும் தப்பிக்கணும், நீங்க நானும் 3 பேர் மட்டும் தப்பிக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் பத்தி கவலைப்படாம சுயநலமா சொல்ல, எனக்கு எல்லாரும் முக்கியம் தான் போடா அப்படின்னு தள்ளி விட்டு போறாங்க இந்த பக்கம் இன்னொரு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. இப்போ ஹீரோ மற்றவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு குறுக்கு வழி, அந்த சைடா போறப்போ குட்டி பொண்ணு கூப்பிட்டு கேட்கறா, மற்றவங்க அந்த வழியில போறப்போ நம்ம மட்டும் ஏன் இந்த சைடு போறோம்னு கேட்டா, நம்ம சேஃபா இருக்கணும், என் ஃப்ரெண்டா வர சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் இந்த சைடு போறோம் அப்படின்னு சொல்றான் இவன். அப்ப மற்றவங்களும் காப்பாற்றணுமா, நம்ம மட்டும் உயிரோடு இருந்தா போதுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதனாலதான் அம்மா கூட ஒன்று விட்டுட்டு வந்திருப்பாங்க எனக்கு பொண்ணு சொல்றா. பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த பிச்சைக்காரன் ஒருத்தன் ஒட்டு கேட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்துடுறான். தூரமா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை பார்த்து அவனை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் எல்லாரும் அந்த மிலிட்டரி பேஸ் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க இருக்கிற எல்லாருமே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருமே ஜாம்பி ஆயிட்டாங்க, மத்தவங்கள கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ குழந்தை விட்டு தூரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க நடந்து வந்து இந்த மிலிட்டரி ஆஃபீஸரும் ஜாம்பி டக்குன்னு ஹீரோ திரும்பி பாப்பாம பாருங்க, எல்லாம் ஜாம்பி அவளை நோக்கி வர செத்துருவாள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ டான்லி வந்து வர வாயில ஒன்னு விடுறாரு ஜாம்பிக்கு. 2 பேரும் அந்த குழந்தையை காப்பாத்தி உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓடி வர அப்ப அவனை ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணுதுங்க. அது வாயில புக்கை திணிச்சிட்டு ஒரு வழியா எல்லாரும் டோருக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஆனா அந்த டோரை லாக் பண்ண முடியல. எல்லாரும் அந்த டோரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு அக்கா தங்கச்சிங்க வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஜாம்பி வந்தது. அதனால 2 பேரும் வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏற வேண்டியதா போச்சு. இன்னொரு பக்கம் இந்த வயசான லேடி ஹீரோவோட பொண்ணு டான்லியோட ஒய்ஃப் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறாங்க. அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் பாத்தீங்களா, அவனும் வந்து ஏறிடுறாங்க. வேற வழியில அவனையும் உள்ள தூக்கி போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ டான் எல்லாரும் ஒரு டோரை தள்ளிக்கின்னு அந்த ஜாம்பி எல்லாம் ஹோல்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த டோரை வச்சு நல்லா ஜாம்பி வந்துட ஆரம்பிக்குது. அதனாலயே அங்கிருந்து எல்லாரும் பதற அடிச்சுக்கிட்டு ட்ரெயினை நோக்கி ஓடி வராங்க. அங்க தலையை நிறைய ஜாம்பி அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பி எல்லாரையும் அடிச்சுட்டு தலை ஒரு வழியா ட்ரெயின் உள்ள ஏறிடுறாரு. இப்போ இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல நம்ம டான்லி, ஹீரோ, அந்த பேஸ்பால் பிளேயர் 3 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு டான் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்குள்ள ஜாம்பி எல்லாம் வந்துட்டு இவங்க பயந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. கால் பண்ணி கேட்டு அவங்க 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க, இவங்க 9வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இங்க ஜாம்பிஸ் இருக்கு, நாங்க இங்க ஒழிஞ்சிருக்க விஷயத்தெல்லாம் கேட்டதும் இப்போ அவங்கள காப்பாற்றணும்னா இவங்க 9வது கம்பார்ட்மெண்ட்ல இருந்து 13வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும். எல்லாரும் ரெடி ஆக்குறாங்க. ஜாம்பி கையில கடிக்கூடாது, கைக்கு டேப் எல்லாம் கட்டிக்கிறாங்க. இந்த பேஸ்பால் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோ ஷீல்டு வச்சுக்கிறாரு. நம்ம தலை எதுவுமே இல்லாம கைய போதண்டான்ற மாதிரி வர்றாரு. 3 பேர் அந்த ஜாம்பி முன்னாடி வந்து நிப்பாங்க பாருங்க, மாஸ். ஒரு பக்கம் நம்ம தலை எல்லாரையும் பொழந்து கட்டுறாரு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அந்த பேஸ்பால் பிளேயர் ஒருத்தன் வாயில வச்சு பருப்பு கடிஞ்சிட்டு இருக்கான். அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஒரு வேலையை தாண்டி வந்துடுறாங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தா அந்த பேஸ்பால் பிளேயரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லா இருக்காங்க. அவங்க அடிக்க முடியாம திணறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிடா அடிக்கிறதுன்னு நம்ம தலை இருக்காரு பாருங்க, இங்க பாடுற எப்படி அடிக்கிறேன் இப்பன்னு போட்டு பொழந்து கட்டுறாரு எல்லாரையும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோவாலையும் டானாலையும் கூட அவங்கள தடுக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹீரோ பேஸ்பால் பிளேயரும் அடிக்க கை ஓங்குறப்போ ஒரு டனல் வருதுங்க. அங்க பேக்ல இந்த பால் எல்லாம் கீழே விழுறப்போ அதுங்கெல்லாம் பாலை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க. இந்த ஜாம்பிங்களுக்கு எல்லாம் இருட்டுல கண்ணு தெரியாது போல. இந்த ஜாம்பிங்களுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது என்ற விஷயம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அடுத்த டனல் வரைக்கும்
வெயிட் பண்ணலான்னு நம்ம டான் கிட்ட சொல்ல ஃபோன் வாங்கிக்கிறான். அலாரம் செட் பண்ணுறான். அடுத்த டனலும் வருது. ஃபோனை தூக்கி அலாரம் செட் பண்ணி போட்டு சவுண்டு கேட்ட உடனே எல்லா ஜாம்பிங்களும் அந்த ஃபோனை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த 3 பேர் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அங்கே இருக்க 4 பேரையும் காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு, டானோட ஒய்ஃபு, ஒரு ஓல்டு லேடி, அந்த பிச்சைக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா அவன். அங்கே போய் பேசிட்டு இருக்க அந்த கேப்பில் ஒரு ஜாம்பி இவங்கள பார்த்துட்டு இன்னொரு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு ரெஸ்ட் ரூமில் போய் இவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. இவங்க 3 பேரும். அந்த பேஸ்பால் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். நாங்கள் 13வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அங்கே வந்துட்டு இருக்கோம்னு. அவள் சொல்கிறா மற்றவங்கெல்லாம் பாதிப்படாமல் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்போ, இங்கே ஒரு சைக்கோ இருக்கான் இல்லை செல்ஃபிஷ், அவன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிரெயின் வாஷ் பண்ணுறான். அவங்க வந்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க ஜாம்பியாக மாறிடுவாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணுறான். இவன் பேசுனதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரும் அவங்க யாரும் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. மறுபடியும் டனல் வருது. இந்த டைம் எல்லாரும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக எல்லாரும் தவழ்ந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த பிச்சைக்காரன் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றுறதுக்கு போகிறான். ஜாம்பிஸ்க்கு தெரியாமல் டக்குன்னு 2 பேர் சீட் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்குமோன்னு பதட்டமாக இருக்கிறப்போ அந்த பிச்சைக்காரன் கூல்ட்ரிங்க் பாட்டில் மேய்ச்சிட்டு சத்தத்தை கேட்டு ஜாம்பியெல்லாம் வரப்போ ஓடு இன்னொரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறப்போ அந்த டோருக்கு நடுவில் ஜாம்பியோட தலைங்கள்லாம் மாட்டிக்குது. நம்ம தலை தான் அதை இருக்குமா பிடிச்சி வச்சிருக்காரு டோரை. அங்கிருந்து எல்லாரும் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஜாம்பி சொல்ல வராமல் நம்ம தலை தான் பிடிச்சி நிறுத்துறாரு. அந்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க டோர் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பேஸ்பால் பிளேயரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வாயும் பொத்தி வச்சிடறாங்க எதுவும் பேசாம. நம்ம ஹீரோ தலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் அந்த ஜாம்பிங்கள. இன்னொரு பக்கம் பேஸ்பால் பிளேயர் அவங்க மூடி வச்சிருக்க டோரை உடைக்க பார்க்குறான். திடீர்னு ஜாம்பிஸ் எல்லாம் தலையோட கையை கடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் ஜாம்பியா மாற போறாரு. இந்த பக்கம் பேஸ்பால் பிளேயர் அந்த டோரை உடச்சிட்டு உள்ள போறப்போ எல்லாம் அந்த சைட்ல இருக்க அந்த சைக்கோ பைப்புல டோரை முடிக்கணும் உள்ள வரவிடாம தடுக்கிறான். இந்த பக்கம் தலை இருந்துட்டு நீ போட, நான் இவங்களை பார்த்துக்கிறேன், என் மனைவியும் சேஃபாக பார்த்துக்கோ, அவங்கள எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோ, சேஃபாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டான் ஒய்ஃப் வளர்றாங்க. வேற வழி இல்லாமல் ஹீரோ கம்பல் பண்ணி கூப்பிட்டு போறாரு. அந்த இன்னொரு டோர் கிட்ட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு டோரை தள்ளி போய் உள்ள போய் உழுறாங்க. அந்த 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா வயசானவங்க, அதில் ஒரு சிஸ்டர் நடுவில் இருந்துடுறாங்க. எதுக்குன்னா இவங்க உள்ள போகிறதுக்கு டைம் கிடைக்கும் ஜாம்பி கிட்ட கடி வாங்கி இவங்க அங்கே இருக்கிறதுக்குன்னு. அவங்க இன்னொரு சிஸ்டரை பார்த்து சிரிப்பாங்க பாருங்க, கண்ணில் தண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கும்னு வார்த்தையால சொல்ல முடியலங்க. நம்ம ஹீரோ அந்த சைக்கோ பல்லார்னு போட்டு ஏன்டா அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா, ஏன்டா இப்படி பண்ணான்னு கேட்டா, அவன் இருந்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் இவங்க ஜாம்பியா மாறிட்டாங்க, அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் இந்த கம்பார்ட்மெண்ட் போகணும்னு சொல்லிக்கான் எல்லாரையும் நம்ப வச்சிடறான். மற்றவங்களும் இவங்களை போக சொல்லி சொல்றாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து. அதனால இவங்களும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த இன்னொரு ஓல்டு சிஸ்டர் இவங்க எல்லாம் பார்த்து இவ்வளோ சுயநலவாதிகளா இருந்து இவங்க உயிரோடு இருந்து என்னதான் பண்ண போறாங்கன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க பாருங்க. ஜாம்பிஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னொரு டனலும் வருது. இப்போ இன்ஜின் டிரைவரும் அந்த சைடு கண்ட்ரோல்ல இருந்து யாருன்னா இருக்காங்களான்னு கேட்கறாரு. ஒரு ரெஸ்பான்ஸும் வரமாட்டேங்குது. இப்போ ஹீரோ நம்ம குட்டி பொண்ணு கிட்ட பேசுறேன், என்னம்மா பயமா இருக்கா என்ன, இன்னைக்கு உன்னோட பர்த்டே வேற, எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உன்னை பூசன்ல சேர்த்துறேன், உங்க அம்மா கிட்ட சேர்த்துறேன்ற மாதிரி சொல்றான். இப்போ அந்த குட்டி பொண்ணு ஒரு விஷயம் சொல்றான், இல்லப்பா நான் ஆனுவல் டேக்கு உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன், உங்களுக்காக தான் அந்த பாட்டே பாடினேன் நானு, நீங்க வராததுனால எனக்கு அந்த பாட்டு முழுசா பாட தோணலப்பா, அதனால தான் பாதியில நிறுத்திட்டேன்றா. நீங்களும் எனக்கு வேணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பான்றா. இப்போ ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறான். என்ன பூஷன் சேஃபா இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்டான். பூஷன் சேஃபா தான் சார் இருக்குன்றான். அவன் கூட அது கூட இன்னொரு விஷயமும் சொல்றான். அந்த ஆளு நம்ம ஆரம்பிச்ச அந்த கெமிக்கல் கம்பெனினால தான் இதுல நோய் வந்திருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இன்னொரு பக்கம் ட்ரெயின் ட்ராக்ல 2 பெட்டி கவுழ்ந்து கிடக்கு. அந்த பக்கம் ட்ரெயின் போக முடியாது இன்ஜின் டிரைவர் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த சைக்கோவும் அவங்க கூட இருக்கிறவங்க இன்னும் உயிரோட தான் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ட்ரெயின் விட்டு வராங்க, இன்னொரு ட்ரெயினுக்கு போலான்னு முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஹீரோக்கு ஒரு அதிர்வு தெரியுது. என்னன்னு பார்த்தா கட்டுப்பாட்டு இழந்த ஒரு ட்ரெயின் வேகமா வந்து இன்னொரு ட்ரெயின் மோதிடுது. அந்த ட்ரெயின் அப்படியே அவங்க மேல மோதிடுது. பேஸ்பால் பிளேயர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் மாட்டிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ட்ரெயினோட டோர் ஓப்பன் பண்ணி அது உள்ள இருக்க இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி பாக்குறப்போ அந்த சைக்கோ திடீர்னு வந்து ஹீரோவோட பேஸ்பால் பிளேயரோட கேர்ள் ஃப்ரெண்டை இந்த சைடு தள்ளி விட்டுறான் ஜாம்பி கிட்ட. அவ ஜாம்பியா மாறிடுறா. அந்த ஜாம்பி கூட இவன் சண்டை படுறான். அவ கடிப்பட்டதுனால இவனும் ஜாம்பியா மாறிடுறான். அந்த சைக்கோ மட்டும் தெளிவா தப்பிச்சிட்டாங்க இருந்து பைத்தியக்காரன் பையன். இப்போ ஹீரோ, அந்த குட்டி பொண்ணு, டான் ஒய்ஃப், அந்த பிச்சைக்காரன் ட்ரெயினோட ஈடுபாட்டுல மாட்டிக்கிறாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் கண்ணாடி உடச்சி உள்ள வர பாக்குது. இன்னொரு பக்கம் அந்த இன்ஜின் டிரைவர் இன்னொரு ட்ரெயின் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. அந்த பக்கம் அந்த சைக்கோ வரான், கால் தடிக்கையில் விழுறான். அவனுக்கு உதவி பண்றதுக்கு அந்த இன்ஜின் டிரைவர் வந்தப்போ அவரை மாட்டி விட்டு இவங்க போயிடுறான். ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த ஈடுபாட்டுல இருந்து வெளில வந்து மற்றவங்களை காப்பாற்ற பாக்குறப்போ ஸ்டார்டிங் இருந்து சுயநலமா இருந்த அந்த பிச்சைக்காரன் கூட மற்றவங்களுக்காக இப்போ உயிர் விடுறான். அவன் அந்த இடத்துல செத்துறான். இப்போ அந்த ட்ரெயினை கிளம்பி பார்த்துட்டு ஹீரோ அவங்க பொண்ணையும் டான் ஒய்ஃபையும் கூட்டிட்டு போறப்போ ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் பின்னாடியே துரத்துது. ஒரு வழியா 3 பேர் மேலே ஏறிடுவாங்க. ஆனா மொத்த ட்ரெயினுமே அந்த ஜாம்பிஸ் பிடிச்சி தொங்கின்னு இருக்குங்க. இன்ஜினியர் ஸ்லோ பண்ணுது. நம்ம ஹீரோவும் தொங்குற ஜாம்பிஸ் எல்லாம் காலை வச்சு உதைப்பான். அவனும் ஸ்லிப் ஆவான், ஆனா கீழே
சொல்ல மாட்டான். அப்படி இப்படின்னு ஒரு வழியா ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ட்ரெயின்ல இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இன்ஜின் டிரைவர் ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த சைக்கோ உட்காந்துட்டு இருக்கான். ஜாம்பியா மாறிட்டு இருக்கான் அவன். ஜாம்பிக்கு தான் டோர் ஓப்பன் பண்ண தெரியாது. நான் முழுசா ஜாம்பியா மாறல. அதனால டோர் ஓப்பன் பண்ணி வெளில வந்துடுறான். அவன் ஹீரோ கிட்ட இப்போ கெஞ்சுறாங்க, என்னை காப்பாத்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. என்ன சைக்கோவா இருந்தாலும் கொஞ்சம்னா ஹீரோ இருக்கார்ல மனசுக்குள்ள, நான் என் அட்ரஸ் வேணா தரேன், என்னை காப்பாத்து தயவு செஞ்சுன்னு கெஞ்சுறான். இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப முழு ஜாம்பியா மாறிடுறான். ஹீரோ வந்து கடிச்சிடுறாங்க. அவனை கீழே தள்ளி விட்டுட்டு பாக்குறப்பதான் தெரியுது இவர் கையில கை வாங்கியிருக்காரு. உடனடியாக அவசர அவசரமா அந்த கர்ப்பிணியும் அவங்க பொண்ணையும் அந்த இன்ஜின் ரூம்குள்ள கூட்டு போயிட்டு இதுதான் ஆக்சிலரேட்டர், இதுதான் பிரேக்கு, இதுதான் கியர்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. என் பொண்ணை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு சேஃபா இரு பத்திரமா இருன்னு இவரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. கதறா குழந்தை அப்பா அப்பா நீ இவனும் வெளில வந்து அழுகுறான். சாகர தருவாயிலையும் அவன் பொண்ணோட நிலைமைகளை பத்தி யோசிக்கிறான். பிறந்தப்ப காலை தொட்டது தூக்கி கொஞ்சினது எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே தன்னோட உயிரை விடுறான் ட்ரெயின்ல இருந்து குதிச்சு. இன்ஜினுக்குள்ள அவங்க 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதை பார்த்துட்டு. இன்ஜின் இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது. அங்க நிறைய ஜாம்பி செத்து கிடக்குது. ஒரு டனல் இருக்குது. அந்த டனலுக்கு அந்த பக்கம் போறப்போ மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் கன்னை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ரெடியா இருக்காங்க சுட்டுத்தளத்துக்காக ஜாம்பிஸ. வரவங்க ஜாம்பிஸா மனுஷங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ குட்டி பொண்ணு அப்பாக்காக ஒரு பாட்டு பண்ணல. அந்த பாட்டை பாடிக்கிட்டே வரான். ஆர்மி ஆஃபீஸர்ஸும் மனுஷங்களான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. போய் காப்பாத்துறாங்க அவங்கள. இத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மாக்கு என்னாச்சுன்னு உங்க எல்லாருக்கும் டவுட் வரும். நடுவில் ஹீரோ அவங்களுக்கு ஃபோன் பண்றப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். அதுலயே புரிஞ்சுக்கணும் நம்ம. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பிகிலி.